காமராஜர் வந்து ஏசியில தூங்குனாரு அப்படிங்கிறது, அது ஒரு சாதாரணமான விஷயம். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 9 ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சரா இருந்தாரு. அந்நேரம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலைவர் வந்து அவருக்கு ஏசி போட்டு குடுத்தாரு. இன்னொன்னு அவரு கடைசி காலத்தில சுகர் வந்தப்ப ரொம்ப உடம்பு சங்கடப்பட்டாரு. அவருக்கு ஏசிங்கிறது ஒரு லக்ஸுரி கிடையாது. இன்னொரு தகவல், அவரு தங்கக்கூடிய எல்லா டிராவலர்ஸ் பங்களோலயும் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதுக்கு திருச்சியில இருந்த ஒரு அமைச்சர் தான் அந்த வேலைய எடுத்து செஞ்சார். அவர் எங்கெல்லாம் போறாரோ, அங்கெல்லாம் மின்சாரத்தை துண்டியுங்கள். அவரு அந்த வேலைய செஞ்சாரு. ஏன்னா, இவர துன்புறுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இவரு வீட்ல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இவரு வெளியில இருந்து வராரு. இவரு வீட்லயே மின்சாரம் கிடையாது திருமலைப்பிள்ளை ரோட்ல. ஒரு மாலை வச்சு நிக்கிறாரு போடுறதுக்காக. இவரு கோவப்பட்டு அவன விரட்டிட்டு, "போடா நீ" அப்படின்னு சொல்லிட்டு இவரு நேரா வந்து மாம்பலம் மின்சாரத்துறை அலுவலகத்துக்கு போறாரு. போயிட்டு வந்து, "எப்பா நீங்க தினசரி கரண்ட்ட கட் பண்றீங்க. இப்படியே பண்ணுங்க. நான் பேசாம ஊருக்கு கிளம்பி போயிடுறேன்." இவ்வளவு துன்புறுத்தல் நடந்துச்சு இவருக்கு. நான் வைரவன் சார் எனக்கு சொன்ன விஷயங்கள நான் சொல்றேன். அப்புறம் அவர் திரும்பி வந்தார் வீட்டுக்கு. அதுக்குள்ள கனெக்ஷன் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த "எப்பா அந்த மாலைய கொண்டு வந்து எங்கப்பா?" அவன கூப்பிட்டு வந்து மாலைய போட்டுக்கிட்டார். இவ்வளவு இது நடந்தது.